நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆமேன். பரிசுத்த வேதத்தில் முதன்முறையாக ஒரு கொலை நடைபெறுகிறது. யாவரும் அறிந்த ஒன்றுதான். காயின் ஆபேலை கொலை செய்கிறான். ஏன் இந்த கொலை நடைபெற்றது? தனது பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று காயின் தேவனிடமே கோபமடைந்து அவன் முகம் மாறுபட்டு ஆபேலை கொலை செய்து விடுகிறான். இவ்வளவு பெரிய தவறு செய்தும் தேவன் காயின் மீது கோபப்படாமல் அழகிய அட்வைஸ் பண்ணுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று. தேவனுக்கு பலி செலுத்துவதற்கும் நன்மை செய்வதற்கும் நன்மைக்கும் ஏதோ சம்பந்தம் உண்டு என்கிறார் தேவன். நீ நன்மை செய்தால்தான் பலி அங்கீகரிக்கப்படுமா என்று அநேக கிறிஸ்தவர்கள் போதகர்கள் ஜபங்கள் கூட கூறியை தாண்டுவதே கிடையாது. அதனால் அவர்கள் எந்தவித பதிலும் தேவன் இடத்திலிருந்து வருவதே கிடையாது. அநேகரின் முகநாடி வேறுபட்டு கோபமடைந்து ஜபம் என்ற பலியையும் ஸ்தோத்திரம் என்ற பலியையும் செலுத்தப் போவதில்லை என்கிறார்கள். சிலர் ட்ரெயினில் ஆஃபீஸில் எங்கு சென்றாலும் கிடைக்கும் நேரமெல்லாம் ஸ்தோத்திரம் பலிகள் 1000 புஸ்தக பலிகளை செலுத்தி கொண்டே இருப்பார்கள். மிக மிக நல்லது தான். ஆனால் தேவன் காயினிடம் கேட்ட கேள்வி, நீ நன்மை செய்தால் மட்டுமே உன் பலி அங்கீகரிக்கப்படும் என்று. நீங்கள் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், சகோதர சகோதரிகளுக்கும் எதிரிகளுக்கும் நன்மை செய்யுங்கள். தீமையை நன்மையினால் வெல்லுவது என்பது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, நீங்கள் மனம் திரும்பி மனஸ்தாபத்துடன் உங்கள் இருதய நொறுங்குண்ட பலிகளை செலுத்துங்கள். இது போன்ற பலிகளை தேவன் ஆவலோடு எதிர்பார்க்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். நாமும் இது போன்ற பலிகளாகிய ஸ்தோத்திரங்களை ஜபங்களை ஏறெடுத்து இந்த நன்மையான பலி செலுத்துவதனால் நீங்கள் மற்றவர்களை ஆண்டு கொள்வீர்கள். ஆமென். God bless you.